ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத ஸோ எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு கிளம்புறது தான் நம்மளோட நோக்கமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏன்னா கடைங்கள்லாம் வேறு அடிச்சிட்டானுங்க. அந்த வாட்ச்மேன் வேறு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில, ஆளையே காணோம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போட வேண்டியிருக்கு. ஏன்னா அசந்தா பின்னாடி எவனா ஒன்றும் இல்லை, மொபைலை திருடிட்டு போயிடுவாங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து 10ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் வெறும் உங்களுக்கு 4500 4500 தான் போடுறேன். மொபைல் நல்லா இருக்குது. மேலெல்லாம் டெம்பர் கிளாஸ்லாம் போட்டு வச்சுருக்காப்புல. இது பவுச்சு போட்ட அந்த கிராட்ச்லாம் இருக்குது. சார்ஜர் கேபிள் இல்லை. இது வேறு எதுக்குள்ள கேபிள் அடாப்டர்னு நினைக்கிறேன். ரியல்மின்னு போட்டிருக்கு. சரி, ஓகே. இதுக்கு ஒரு அடாப்டர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 4500 128 ஜிபி. இது 6 ஜிபி ரேமு 128 வெறும் 4500. 5G கிடையாது, 4G மொபைல் தான். மேலே டெம்பரு தூக்கி போட்டாச்சு. ரெட்மி நோட் 10 ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4500. சரியா? 6 ஜிபி ரேமு 128. கம்மி பட்ஜெட்டில் 4500 பாக்ஸு மொபைலோடு இருக்குது. கேமராலாம் நல்லா இருக்குது. எதுவும் எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ செகண்ட்ஸ் அவ்வளோதான். செகண்ட்ஸ் 4500 நம்ம இது தானே வாங்க முடியும். புதுசு எப்படி பார்த்தாலும் ஒரு 8 ரூபா இருக்குமா, 7 ரூபா இருக்குமா, இல்லை 10 ரூபா கூட இருக்கும். இது சொல்ல முடியாது. ஏன்னா 6 ஜிபி ரேம். இது கேமராலாம் செம்மையாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா. ஸோ இதோட ப்ரைஸு வெறும் 4500. இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் A76ன்னு ஒரு மொபைலு 6500 போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சுன்னு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஞாபகம் இல்லை எனக்கும். சார்ஜ் இல்லை. 6500 சார்ஜ் இருக்கா? இது 4G மொபைல் தான், 5G கூட இல்லை. இதுவும் 6 ஜிபி ரேமு 128. ஸோ ப்ரைஸ் வந்து 6500. இது வந்து ஐஃபோன் 11 ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம், விற்கவே இல்லை. 128 ஜிபி, பேட்ரி ஹெல்த் 83. சுற்றி கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இது கிராச்சஸ் இருக்குது. இந்த பவுச் அடையாளம் பயங்கரமாக இருக்குது. பவுச்சு இது நல்லா இருக்குது. இப்போ நல்லா பேட்ரி. ஸோ ஆக மட்டும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15500. 15500. விவோ V40 2 இருக்கும். அதாவது இது வந்து ஒரு கஸ்டமருக்கு ரிட்டர்ன் கொடுக்குறது. இது இன்னொரு மொபைல் இருக்குது, விவோ V40. ஸோ இது வந்து ஆக்டிவேட்டே ஆகாத ஃபோன். ஆக்டிவேட்டே ஆகலை.
இதில் வந்து இஎம்ஐ லாக்கு அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இருக்காது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம், கஸ்டமர் இல்லை கடைக்காரர்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இன்னும் ஆக்டிவேட்டே ஆகலை மொபைல். இதுவா நீங்கள் ஒரு நிமிஷம். இதுதான் ஆக்டிவேட்டே ஆகலை. 27,500 பாக்ஸு, சார்ஜர், கேபிள் எல்லாமே இருக்குது. மொபைல் சூப்பர் மொபைலு. ரியல்மியில் GT16 ஒரு 5G மொபைலு 22,000 இதோட ப்ரைஸு. 22,000 இது. பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இருக்குது. புதுசு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 27 28 தான் இருக்குது. சரியா? 100 வாட்ஸ் 120 வாட்ஸ் சார்ஜரு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 12,256. சரியா? 12,256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி இருக்குது. இன்னும் 10-11 மாதம் வாரண்ட்டி இருக்குது. புதுசு இது. ஸோ ப்ரைஸ் வந்து 22,000, 22,000. இப்போ ஃபோன்லாம் எடுக்க முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு சைலன்ஸில் தான் போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் Note 13 Note 13 Pro ப்ளஸ்ஸு 18,000 பாக்ஸு, சார்ஜர், ஸோ எல்லாமே இருக்குது. ரெட்மி Note 13 Pro ப்ளஸ்ஸு 11 மாதம் வாரண்ட்டி இருக்குதுன்னு சொன்னாப்புல. 11 10 சரியாக தெரில. மொபைல் ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் இருக்குது. இதுவும் பாக்ஸ் 120 வாட் சார்ஜரோடு இருக்குது. ஸோ இதோட விலை 18,000. ரெட்மி Note 13 Pro ப்ளஸ்ஸு. அடுத்தது OnePlus Nord 2Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு 12,000 சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி இந்த இதெல்லாம் வந்து நிறைய போட்டோம். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக, இப்போ டைம் வேறு இல்லைல்ல, நம்ம இருக்கிற வரைக்கும் சீக்கிரமாக போட்டு போகணும்ல. 12,000 இது. சரியா? பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 8/128 OnePlus Nord 2T. சாம்சங் A34 12,000 இது. 12,000 ருபீஸு. A34 ஜிபி வந்து 8/128. OnePlus Nord 3 14,500 பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டோடு இருக்குது. Oppo F27 Pro Plus 5G மொபைலு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 17,000 தரேன், 17,000 தரேன். ஆனால் இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக வந்திருக்கு நம்ம கையில். இப்போ பாருங்கள், இப்போ ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரா, இவர் வந்து இது வந்து 8/256, இதுவும் 8/256. இது இல்லை, இன்னொருத்தவங்க வந்து கொடுத்தானே, இந்த இருக்குது. இல்லை கரெக்டு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 18,500, 8/256. சரியா? மொபைல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ 10 மாதம் வாரண்டின்னு நினைக்கிறேன். இது 11 மாதம் வாரண்ட்டி இருக்குது. 11 மாதம் வாரண்ட்டி இருக்குது. பாக்ஸு, சார்ஜர், ஃபுல் கிட்டோடு இருக்குது. இதோட விலை 17,000, வெறும் 17,000. சரியா? 8GB ரேமு, 256. உண்மையிலே வர்த்தான பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 17,000, 500 நான் கம்மி பண்ணிட்டேன். 17,000. இது வந்து ஒரு கஸ்டமரு இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போனார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருப்போம். சரியா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 18,500. சரியா? இதுக்கும் பார்த்திங்கன்னா இது எவ்வளவோ பெட்ரு. இப்போ இது வாங்குறவங்களுக்கு வந்து வாரண்டி எக்ஸ்ட்ரா இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000,
1500 இதுக்கும் டிஃப்ரெண்ட். இது வந்து 17,000 தான் போட்டிருக்கான், 17,000. இது 18,500. ஸோ இதுக்கும் 1500 டிஃப்ரெண்ட்டு. இது பாருங்கள் 8/128. இது ஒரு ரூபா. நம்ம கடையில் 3 நாளாக இருக்குது, 3 நாளாக 4 நாளாக உனக்கு சரியாக தெரில. ஸோ இதோட விலை 19,000, 8/128. ஸோ இதெல்லாம் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை. இது வாரண்டி வேறு 5 மாதம் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எவ்வளவோ பெட்ரு. 17,000 நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இந்த மொபைல் எடுத்துக்கலாம். ஐஃபோனில் வந்து 16 + இதில் வந்து டென்ட் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன், டென்ட் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து இன்றைக்கி கூட வந்து 2 பேர் கேட்டாங்க, ஃபோன் பண்ணார் ஒருத்தர். 60,000 நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 16 + 128 85,000 சீல்டு பீஸு. சரியா, இன்றைக்கும் ஆன்லைனில் சீல்டு பீஸ். இது புதுசு. இது 100% பேட்டரி ஹெல்த் இருக்குது, 100% பேட்டரி ஹெல்த் இருக்குது. அதே மாதிரி வந்து சைக்கிள் கவுண்டு 99 இருக்குது. இந்த மொபைலில் ஒரு டென்ட்டு உருவாயிடுச்சு. இந்த பாருங்களேன் எப்படி போட்டானுங்கன்னு தெரில. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டென்ட்டு. சரியா, இந்த டென்ட்டு, இந்த கிராச்சஸ் இதோ இப்படி செக் பண்ணும்போது டப்புன்னு மிஸ் ஆகி விழுந்துருக்கலாம். ஆனால் வந்து ஒன்றும் பெரிய டென்ட்டுலாம் கிடையாது, சும்மா சாதாரணமான ஒரு சின்ன டென்ட்டு. இது ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஸோ இது 3 டென்ட். இது 2 டென்ட்டு வராது. இது வந்து கிராச்சஸ் தான், கிராச்சஸ் மாதிரி உள்ளது. இது வேணால் டென்ட்டுன்னு சொல்லிக்கலாம். அது கூட டென்ட்டுன்னு சொல்ல தேவையில்லை, அது டென்ட்டுன்னே சொல்லிக்குவோம் நம்ம. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹெல்த்து 100. ஸோ குறையவே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி சைக்கிள் கவுண்ட் வந்து 99, 99. ஸோ 99 டைம் வந்து மொபைலில் சார்ஜ் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 59,000. சரியா, 59. நம்ம இதுக்கு மேலே என்னால் கம்மி பண்ண முடியாது. உண்மையிலே செம்ம ரேட்டு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே உடஞ்சி தூளாக ஒரு ஃபோன் இருந்துச்சு இதே மாதிரி. அது எடுத்துகிட்டு போயிட்டான், அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும், அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ அந்த ஃபோனே வந்து பார்த்திங்கன்னா 64,000 சொல்லி போட்டிருந்தாங்க, 64,000 சொல்லி போட்டிருந்தான். பேக் டோர் ஃபுல்லாக காலி. ஸோ அதுவே அந்த ரேட்டு. அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. சரியா, யோசிச்சு உங்களோட மைண்ட் செட் எப்படின்னு நமக்கு தெரியாது. நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக போட்டிருக்கேன் 59,000. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ரோ ஒயிட் கலரு. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 14 ப்ரோ. இதில் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வச்சுருக்காப்புல. ஒரு இடத்துல கூட இந்த பக்கம்லாம் டென்ட்டு கிராச் கிடையாது. ஹேண்டில் பண்ண விதம் சூப்பரு. பட் ஆனால் டெம்பர் கிளாஸ் போடாமலே யூஸ் பண்ணியிருக்காரு. டெம்பர் கிளாஸ் போடணுன்றது அவர் நாலேஜில் வரல. ஆனால் பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரவாயில்ல, அவ்வளோவா ரஃப் யூஸ் கிடையாதுன்றதை காட்டுது. 92 தான் இருக்குது பேட்ரி ஹெல்த்து, 92. சரியா, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் கவுண்ட் இதில் பார்க்க முடியாது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. 256 GB இது. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இது பாலிஷ் பண்ணி தராங்க இங்கே பஜாரில். 100 ரூபா கொடுத்தா ஒரு மோட்டரில் ஒரு பஞ்சு மாதிரி வச்சு அப்படியே அழகாக புதுசு மாதிரி பண்ணி கொடுத்துருவான். 100 ரூபா தான் அது. ஆனால் என்னென்னா அதை நம்ம போய் நின்று பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நான் வந்து உங்களுக்கு விற்கணும். அது எனக்கு அது மாதிரி விற்க எனக்கு தெரியாது. ஸோ கடைக்காரங்க அது மாதிரி எடுத்துகிட்டு போய் விற்பாங்க. 100 ரூபா கொடுத்து பாலிஷ் பண்ணிடலாம். ஆனால் கஸ்டமருக்கு இது தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு அது சரி பண்ணிக்குவாங்க. டெம்பர் கிளாஸில் கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு லிக்யூடு மாதிரி ஒன்று ஊற்றி அந்த கேப்பை ஃபில் பண்ணி அந்த இடத்துல அந்த கிராச்சஸ் இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க. இப்போ இதில் ஒன்றும் பெருசாலாம் பெரிய கிராச்செல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களேன், ஒரு மூடிட்டு காட்டுற மாதிரி பாருங்களா, பெரிய கிராச்செலாம் இல்லை. நல்லா துணியில் தொடச்சிட்டோன்னா அப்படிலாம் ஒன்றும் பெரிய கிராச் இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் கிராச் தருது. சரியா, அது மட்டும்தான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. மொபைல் சூப்பராக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 46,500, 46,500. ஐஃபோனில் வந்து 14 ப்ரோ. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து எக்ஸ். இது ஐஃபோன் எக்ஸ். இது 64 GB, 69 என்னமோ பேட்ரி ஹெல்த்து. ஸோ இதோட 64 GB தான். இது 10,000 சொல்லி கொடுத்துருக்காரு. விற்கலை. சில பொருள் வந்து வேகமாக விற்றுரும், சில பொருள் விற்கவே விற்காது,
சில பேர் பொருள் லேட்டாக கூட விற்கும். இது வந்து சாம்சங்கில் F34 F54 சாம்சங் கேலக்ஸி F54 5G மொபைலு. இப்போ இதுவும் இப்போ சாம்சங் பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூ வந்து இந்த எம் சீரீஸு, ஏ சீரீஸு, எஃப் சீரீஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா அந்த ரேட்டு ஸ்டெடியாக இருக்காது, பாதி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது 12,500 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேமு, 256. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பவுச் அடையாளம் நிறையா இருக்குது. இதில் பவுச் அடையாளம் அந்த தெருதில் உங்களுக்கு இதோட விலை 12,500. OnePlus 9 Pro 12GB ரேமு, 256. பேக் டோர் உடஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே நிறையா காமிச்சிட்டோம். 18,500 இது. 12GB ரேம், 256, ஒரிஜினல் சார்ஜரு. பேக் டோர் உடையலைன்னா நல்லா போயிருக்கும். இந்நேரம் உடஞ்சிருக்கு. மாற்றணும்னா மாற்றலாம். பட் ஆனால் நமக்கு அது வேலை இல்லை. இருக்கிறத அப்படியே சொல்லி போடுறது, விற்கலைன்னா திரும்ப கொடுத்துறது, அவ்வளோதான். சரியா? ஒரிஜினல் 90 65 வாட்ஸ் இது. 65 வாட்ஸ் சார்ஜரோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ 9 Pro எட்ஜ் மாடலு 18,000, 18,000 இது. OnePlus 10T 5G மொபைல் தான், 17,500. இதோட ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி நிறையா நம்ம போட்டிருக்கோம். ஸோ திரும்ப போடுறோம். எதுக்குன்னா ஒரு வேளை யாருக்காவது தேவைப்படலாம். ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ செகண்ட்ஸ்லாம் வந்து நம்ம விலைக்கு சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு கடையில் போனீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களால் அந்த பொருளோட ரியல் ரேட்டை கண்டுபிடிக்கவே முடியாது செகண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது மாதிரி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் இதெல்லாம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு. நம்ம எல்லாமே தெரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் இப்போ எடுத்து என்கிட்ட காய்கறிக்கு விலையை சொன்னீங்கன்னா, எனக்கு தக்காளி என்ன விலை, கத்திரிக்காய் என்ன விலை, வெங்காயம் என்ன விலைன்னு எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு பால் பாக்கெட் என்ன விலைன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு மொபைலை பற்றி கேட்டால் ஓரளவு தெரியும். ஸோ அது மாதிரி தான். எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus நாடு. இப்போ இன்றைக்கி தான் விற்றேன். இது மாதிரி 10,000 ஒன்று போட்டிருந்துச்சுல, அது இன்றைக்கி தான் விற்றேன். இது 11,000, 8/128. பாக்ஸோடு இருக்குது. மொபைல் மட்டும்தான். இதெல்லாம் போட்டோம். Vivo X90 26,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/256. மொபைல் நல்லா தான் இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. ஆனால் சார்ஜர் கிடையாது. 26,500. இப்போ இது ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும் போல இருக்கு. விவோவில் வந்து X90 5G மொபைலு, 8GB ரேமு, 256. பெரிய மொபைல் தான், பாக்ஸோடு இருக்குது. ஸோ இதோட விலை 26,500, 26,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டது தான், ஏர்பட்ஸு பெருசு காதில் மாட்டுறது. இப்போ இந்த 12th எக்ஸாம்லாம் வந்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்க விட்றதே இல்லை வீட்டில். ஸோ டிவியை போட்டுக்கிட்டுருப்போம், அதை போட்டுட்ருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பே இல்லாமல் இதை காதில் மாட்டிகிட்டு உட்காந்து ஆன்லைன் கிளாஸு, ஸோ எதையோ ஒன்று படிச்சுட்ருப்பாங்க. அதுக்கு அவங்களுக்குலாம் வாங்கி கொடுத்திங்கன்னா வெறும் 1000 ரூபா தான் இது. ஸோ 1000 ரூபா தான். இதுலேயே எம்ஆர்பி 15,000 போட்டிருக்கு. உங்களுக்கு ஐடியா இருந்தால் வாங்கிக்கோங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபாய்க்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 32GB 7. இது மொபைல் சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் டிஸ்பிளே எதுவும் மாற்றலை. ஏன்னா
இந்த மாடல்லாம் வந்து ஈஸியாக மாற்றி வச்சுருப்பாங்க பழைய பீஸாக இருக்கனால. இதில் அதெல்லாம் எதுவுமே மாற்றலை. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 128 32 GB தான், சாரி 32 GB. பேட்ரி வந்து சர்வீஸ் தான் 78% இருக்குது. கேபிள் இருக்குது, அந்த கேபிள் ஒரிஜினல் கேபிள் இருக்குது. மண்டை மட்டும் நீங்கள் ஒரு 5 வாட் சார்ஜரே போதும் இதுக்கெலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 5000 ருபீஸ். OnePlus 13 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 GB RAM 256. $55,000 சொல்லி கொடுத்தாரு. ஸோ வாரண்டி இருக்குது, 1 இயருக்கு மேலே வாரண்டி இருக்குது. அடிஷ்னல் வாரண்டியும் போட்டு வச்சுருக்காரு. ஓப்போ ரெனோ 12. ஓப்போ ரெனோ 12 இது வந்து பார்த்திங்கன்னா 5G மொபைல் தான் இது. இந்த இடத்துல லைட்டாக கிராச் இருக்குது. அவர் $19,000 சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி 12 ப்ரோவே நாங்கள் எவ்வளோக்கு தெரியுமா விற்றோம்? 12 ப்ரோ ஒன்று விற்றோம் இன்றைக்கி. நேற்று தான் போட்டோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 24,000 எவ்வளோ போட்டோம். ஆனால் விற்றது கம்மியாக தான் விற்றோம், ஒரு $1000 கம்மி பண்ணி என்னமோ விற்றோம். ஸோ வாங்கிட்டு போயிட்டார். சொல்கிறேன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்தது, கஸ்டமர்கிட்டேருந்து வந்தது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நம்மகிட்ட வர்றதும் இருக்குது, கஸ்டமர் இதுவும் இருக்குது, வியாபாரிங்க கொடுக்குறதும் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. ரெட்மியில் வந்து நோட் 14, ரெட்மி நோட் 14 ப்ரோ ப்ளஸ் 5G மொபைல் 25,000. இது 8 GB RAM 256. ஸோ இந்த மொபைலை வாங்கியே 4 நாள் தான் ஆகுது. 4 நாளில் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறாங்க. இது அவர் வாங்கின ரேட்டு வந்து இதில் பில்லுலேயே இருக்குது. ஆல்ரெடி நான் இதுக்கு தனி வீடியோவே இருக்குது உங்களுக்கு. இருந்தாலும் ஸ்டாக் வீடியோ அதெல்லாம் மிஸ் பண்ணவங்க இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். பில்லு எங்கே வச்சான்னு தெரியலையே. பில்லு இருந்துச்சு, இதுக்குள்ளே பில்லு இருக்கும், எங்கேயாவது எடுத்து வச்சுருப்பானுங்க. ஏன்னா தொலைஞ்சிருன்னு சொல்லி எடுத்து வச்சுருப்பான். ரைட்டா, ஆமாம் இதுதான். 33,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 33,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இந்த பாருங்க, இப்போ தான் வாங்கியிருக்காரு. ஒரு 4 நாள் தான் ஆகுது. 4 நாளில் இந்த மொபைலை விற்கிறாப்புல. இப்போ எவ்வளோக்கு விற்கிறாருன்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபைனான்ஸ்லாம் கிடையாது, ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கியிருக்காப்புல. இப்போ எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 25,000 விற்கிறாரு. 34,000, 33,000 பில் ரேட்டா. ஸோ 9,000 கம்மியாக விற்கிறார். 9,000, 10,000 கம்மியாக விற்கிறார். லேப்டாப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 லேப்டாப்பும் முடிஞ்சிடுச்சு. இந்த ஹெச்பி லேப்டாப் இருக்குல்ல, ஆசூஸ் லேப்டாப்பும் முடிஞ்சிடுச்சு. மேலே இருக்கிற அந்த ஹெச்பி முடிஞ்சிடுச்சு. அது வந்து 28,500, இது வந்து 29,500 போட்டிருந்தோம். ஸோ ரெண்டுமே வேறு வேறு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. அது ஒரு ஹிந்திக்காரர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, இது வந்து மலையாளத்துக்காரர் வாங்கியிருக்காரு. மலையாளத்துக்காரரா கன்னடக்காரரா தெரில, ஆனால் வாங்கியிருக்காரு, காசு போட்டார். ஆனால் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எம்ஐயில் 11T ப்ரோ 5G மொபைல். $14,500 பாக்ஸு மொபைலு 14,500. ஸோ எல்லாத்தையும் எடுத்து இப்படி வச்சுருவோம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து Z9 ப்ரோ 22,000 சொல்லி கொடுத்துருக்காரு. 12 GB RAM 256. பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது. சார்ஜர் 120W சார்ஜர் வரும். 22,000 அவரோட ப்ரைஸ் இது. சரியா? இது வந்து சாம்சங்கில் வந்து S23 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான மொபைலு பவுச்சோடு இருக்குது. ஆக்சுவலாக 36,000 அவரோட ப்ரைஸ் இது. சரியா? உடனேலாம் ரேட்டு கம்மி பண்ண மாட்டாங்க. இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விற்கலை, ஒரு வாரம் ஆகுதா 10 நாள் ஆகுதான்னு பார்ப்பாங்க. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு 36,000ன்றது உடனே சடனாக விற்றுரும். என்னென்னா கிளாஸ் மட்டும்தானே புரோக்கனு, மேலே உள்ள கிளாஸ் மாற்றுறதுக்கு, ஏதாவது நல்ல குவாலிட்டி மாற்றுறதுக்கு கம்மி தான் காசு. சரிங்களா? கம்மியான காசு தான் வாங்குறானுங்க. நம்ம இதுக்கு கிளாஸ் கூட நீங்கள் மாற்ற தேவையில்லை. சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? பிளாக் டாட்லாம் எதுவுமே கிடையாது. கண்ணாடி உடஞ்சிருக்கு. மேலே உள்ள கண்ணாடியை எடுத்து மாட்டி தரதுக்கு ஒவ்வொரு மெக்கானிக் ஒவ்வொரு விதமான ரேட் சொல்லுவான். சரியா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோரூமில் போயிட்டு எவ்வளோ ஆகும்னு கேட்டு அங்கே மாற்றுறது தான் இந்த மொபைலுக்கான சிறந்தது. சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 36,000, 36,000. இது 12 GB RAM. இது 12 GB RAM 256. சரிங்களா? அப்போ இது இருக்கு. 12 GB RAM 256. கேமரா A to Z க்ளீனாக இருக்குது. சரிங்களா? கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, ஸோ A to Z க்ளீனாக இருக்குது. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ வந்து இதை உங்களுக்கு வந்து மிகைப்படுத்தி சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என்ன இருக்கோ சொல்ல போகிறேன். வாங்குறது வாங்காது உங்களோட விருப்பம் தானே. நமக்கு என்ன 500 வைக்கிறேன், 500 கிடைக்கும், இல்லை 1000 கிடைக்கும். ஆனால் இதில் 500 தான் மேலே சம்பாதிக்கவும் முடியாது. மேக்ஸிமம் நாங்கள் 500 தான் எதிர்பார்க்குறோம். 1000 கிடைக்கிறது நாங்கள் எங்களுக்கு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுப்பாங்களா, அதில் ஏதாவது சம்பாதிக்க பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேவை செய்கிற வரல, வியாபாரம் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ நியாயமான ஒரு வியாபாரம், நியாயமான பறக்கத்தான் நமக்கு கிடைக்கணுன்றது நம்மளோட ஆவா. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து 7,500. விவோ எக்ஸு விவோவில் என்ன மாடல் தெரியுமா? 27 ப்ரோ இது. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து பேக் டோர் உடஞ்சிருக்கு. பிளாக் ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருக்கு. அதே மாதிரி பிளாக் டாட்டும் இருக்குது. ஸோ 7,500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து XS Max இது. இது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஒரிஜினல் தான்றாரு. அவர் ஃபோன் பண்ணியே சொன்னார், ஏங்க நீங்கள் வீடியோவில் ஏங்க டூப்ளிகேட்டு, நீங்கள் ஒரிஜினல் டிஸ்பிளே தாங்க, நீங்கள் ஏங்க அப்படி சொன்னீங்கன்றாரு. சரி, நமக்கும் தெரில. சரியா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஹெல்த் 100 இருக்குது. 100னா பேட்ரி கண்டிப்பாக மாற்றிருப்பாங்க. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256 GB. ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் தான். இதெல்லாம் ட்ரூ டோன் ஓடுது, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாமே செம்மையாக இருக்குது. விலை வந்து 11,500, 11,500. காசு அர்ஜென்ட்டு, வைத்த வழி. ஸோ டக்குன்னு யாருக்காவது ஐடியா இருந்தால் முடிச்சு விடுங்க. ஏன்னா இதெல்லாம் கம்மி ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. இது ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டேன்னு சொல்லிட்டாரு, வரேன்னு சொன்னார். என்னன்னு தெரியலையே. நம்ம இது வந்து நிறைய பேர் வர கேட்குறாங்க. ஐஃபோன் வந்து 14 ப்ளஸ் இது 25,000 கொடுத்து 25,500 இது. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 8. இதெல்லாம் வந்து நம்ம நிறையா போட்டோம். 3 மொபைல் ஒத்தாப்பில் இருக்குது பாருங்கள். OnePlus 8 இது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 12,000, ஒன்று 11,000, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 11,500. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்பு ஒன்று 8,500. டிஸ்பிளேல கோடு இருக்குது. ஸோ டிஸ்பிளேல கோடு இருக்குது. அதனால தான் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8,500 சொல்லி கொடுத்துருக்காப்புல விற்க சொல்லி. இது வந்து ரெட்மியில் வந்து ஒரு 10 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு பழைய மாடல். இது ரெட்மி Note 10 ப்ரோ ப்ளஸ்ஸுன்னு நினைக்கிறேன்.
8/128 5G கிடையாது, 4G தான் இது. ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ். இது ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸு. 8GB ரேமு, 6GB ரேமு, 128 டிஸ்பிளே லைனு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 4500 4500. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டில் 3ங்க. இது சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு 3. ஒரு 2 கோடு இருக்குது. டிஸ்பிளேல கோடு வரலன்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கிராச்சஸ், அதாவது டெம்பர் கிளாஸ் போடாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராச்சஸ் இருக்குது. 12GB ரேமு, 256. உள்ளே உள்ள டிஸ்பிளே சுத்தமாக வேலை செய்யாது. வெளியில் இந்த 2 கோடு உள்ளது தான். ப்ரைஸ் வந்து 7500 7500. இது ஒன் ப்ளஸில் வந்து 11R 8/128 பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி பேக் டோர் சேஞ்ச் பண்ணது. இதோட விலை 17000 17,000. இது வந்து சாம்சங்கில் வந்து S22 8GB ரேமு, 128. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்ம நீட்டாக இருக்குது. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட கிராச் கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 14,000 தான், வெறும் 14000. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 40 50 60ன்னு வந்த விலை தான். 60 ரூபா வந்துச்சு S22. இன்றைக்கி எப்படி S25 S26 கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அது என்ன ரேட்டு விற்றுச்சோ அதே ரேட்டு தான் இதுவும் வந்துச்சு ஃபஸ்ட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 14,000, அதாவது 14000. ஐஃபோனில் வந்து XR 11000. இதெல்லாம் நிறையா போட்டோம். இது ஒன் ப்ளஸில் வந்து 9R OnePlus 9R வந்து 11000 8/128 பேக் டோர் உடஞ்சது. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ், இதுவும் 9R தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் 8/128 தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12000 12,000 ருபீஸு. ஸோ அப்புறம் நான் இது வந்து சாம்சங்கில் வந்து A15 9800. A15 சாம்சங்கில். இது வந்து சாம்சங்கில் S22 அல்ட்ரா. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து பிளிங்க் ஆகுது. அதாவது இது வந்து கண்டிப்பாக எந்த நேரம் வேணாலும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணவும் முடியும். சப்போஸ் போயிட்டால் நீங்கள் மாற்றி தான் ஆகணும். அதுக்காக தான் இதோட ரேட்டு வந்து 18,500. அப்புறம் SE 2020 இருக்குல்ல, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 64GB 6000 போட்டிருக்கு. பேட்ரி ஹெல்த்து இது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. ஸ்டாக் வீடியோனால் நீங்கள் அப்படி தானே பார்க்க முடியும். ஸோ S20 ஐஃபோனில் வந்து S20 இல்லைங்க, இது ஏதோ ஒன்று சொல்லுவானுங்களே, SEன்னு நினைக்கிறேன். ஐஃபோன் SE இது 64GB தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 தான். பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸில் தான் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நம்ம ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். 5500. இது வந்து ஓப்போ ரெனோ 11. இதுவும் ரொம்ப நாளாக போட்டிருக்கோம். 11000. டேபும் போட்டிருக்கோம் ரொம்ப நாளாக, அதுவும் 4000. சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடு உள்ளது, A71 4000. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து நோட் S20 ஆமாம் S20 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் அப்ராட். இது பேக் டோர் உடஞ்சிருக்கு. டிஸ்பிளே லைனு 8500. அது வந்து ரெட்மியில் வந்து நோட் 12 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல், ரெட்மி நோட் 12 ப்ரோ 12000 அது. அப்புறம் சாம்சங்கில் ஒன் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா 15000 அது 9. அதுக்கப்புறம் வந்து 15500 வந்து OnePlus 8. அப்புறம் வந்து OnePlus Nord CEன்னு சொல்லிட்டு 12GB RAM 256. ஸோ அது வந்து 10700. நத்திங் 1 வந்து 15000. கூகுள் பிக்சலுக்கு ஒருத்தர் காசு போட்டிருக்காரு, கூகுள் பிக்சல் 6 ப்ரோக்கு. ஸோ ஒருத்தர் காசு போட்டிருக்காரு. ஸோ அது வந்து வாங்கிக்குவாப்லாம். சரியா? இவ்வளோ தான் வீடியோவே. அப்புறம் இந்த சார்ஜர்லாம் எடுத்துகிட்டு வந்தார். இந்த பீஸ்லாம் வந்து 800. இதெல்லாம் வீடியோ நீங்கள்
போட்டதெல்லாம் இருக்குது. இந்த அசசரிஸ்லாம் போட்டதெல்லாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம்ல சார்ஜர், வெறும் பழைய கடை காலி பண்ணுறேன்னு சொல்லி அதோடு கொண்டு வந்தாலாம் அது. ஸோ இதெல்லாம் இருக்குது, வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து 1600 சொல்லி கொடுத்தாரு. இதை பற்றிலாம் நமக்கு தெரியாது, அவங்க சொல்லி போட சொல்கிறாங்க, வீடியோ போடுறோம். ஸோ கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம், அது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். சில பொருள் உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும், கம்மியாக வந்துச்சுன்னா அது நாங்கள் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு எதுவுமே வரல. ஏன்னா பஜாருன்றது ஒரு கடல். ஸோ இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பஜார் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி இதாக தான் போயிருக்கு. என்ன பண்ணுற, பஜார் வியாபாரம் இந்த மாதிரி இல்லை. அவங்க இப்படியோ இன்லைனில் போட்டு தப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் முதல்லாம் வந்து 4 மணி நேரம் நின்றுட்டு சம்பாதிச்சுட்டு போயிடுவோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. காலையில் வந்தால் நைட்டு 12 மணி வரையும் இருந்து பார்த்து தான் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படி இருக்குது. அன்றைக்கெலாம் செலவு இருக்காது. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது. சரி பஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. சரியா, பஜார் நிலமையை தான் நம்ம பேசுகிறோம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அரசியல்லாம் உங்களுக்கே தெரியும், நம்ம தான் டெய்லி பேசிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து வீணாக போன அரசியலாக இருக்குது. பார்க்கலாம், ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு டைம் வரும். கண்டிப்பாக அது நமக்கான நாளாக இருக்கும், நமக்கான டைமாக இருக்கும். அன்றைக்கி நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட குட் நைட். நம்ம நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு வேறு விதமான பொருட்கள்லாம் வரும், வியாபாரம் பண்ணுவோம். சரியா, ஓகே, குட் நைட்.